சென்னை டிஜிபி அலுவலகம் செல்லக்கூடிய ராதாகிருஷ்ணன் சாலையில் திடீரென ராட்சத பள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், தற்போது சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? சென்னையில் அடிக்கடி இந்த சாலையில் பள்ளம் விழக்கூடிய அந்த நிகழ்வு என்பது தொடர்கதையாகி வருகிறது. குறிப்பாக இந்த மெட்ரோ பணிகள் நடைபெறக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், சாலையில் அந்த பாதாள சாக்கடை அமைக்க தோண்டக்கூடிய பள்ளங்கள் சரிவர மூடாததன் காரணமாக அடிக்கடி இந்த பள்ளங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் சென்னை டிஜிபி அலுவலகம் செல்லக்கூடிய ராதாகிருஷ்ணன் சாலையில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் மிகப்பெரிய ஒரு ராட்சத பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டது. அதிகாலை நேரம் என்பதால் எந்தவிதமான சேதமும் ஏற்படாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் தற்பொழுது போக்குவரத்து காவல்துறையினர் சாலையில் தடுப்புகளை அமைத்து வாகனங்களை போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் அனுப்பி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல உடனடியாக வாகன ஓட்டிகளில் ஒரு சிலர் ராயப்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு வந்த ராயப்பேட்டை போக்குவரத்து காவல்துறையினர் ராட்சத பள்ளத்தினை ஜேசிபி இயந்திரம் உதவியோடு மூடும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு கார் உள்ளே விழும் அளவிற்கு அந்த பள்ளம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஏனென்றால் திடீரென சாலையில் பள்ளம் ஏற்படுவது தொடர்கதையாகி வரக்கூடிய சூழலில் வருகின்ற பருவமழை காலங்களிலும் இதே மாதிரி ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே அங்கு இருந்தவர்களிடம் நாம் விசாரித்த பொழுது அந்த சாலையின் அடியில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட அந்த பாதாள சாக்கடை சொல்வதன் காரணமாக அதிக அளவில் தண்ணீர் சென்றால் அந்த மண் அடித்து சென்று சாலை உள்வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தான் இந்த சாலையும் உள்வாங்கி இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ராஜலட்சுமி.